தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையான பெறுபேறுமானவரே, உம்மை கஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். தாராளமாய் நீரெடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியார் நொன்றிப்பு நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பெர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாளில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மாற்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திருப்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரோன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயியின் சவுலும் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியால் அனுப்பப்பட்டவர்கள் செலியூவாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள ஜூதரின் தொழுகை கூடங்களின் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்ந்தார்கள். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவாராக. அப்போது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக.
கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உலகின் ஒளினானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என் மீது நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்ளுகிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கின்றார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பு அளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக இதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகின்றது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்வவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிற்பாடு வார்த்தை மென்மேலும் பரவியது, பல இடங்களுக்கு பரவியது. அவ்வாறு பரவுகின்ற அந்த வேளையில் பலவிதமான துன்பங்களையும் திருத்தூதர்கள் பட்டார்கள். இப்படியான இந்த வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் இன்று நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் நோன்பிருந்தார்கள், வழிபட்டார்கள், வேண்டினார்கள். அவர்கள் நோன்பிருந்தார்கள், வழிபட்டார்கள், வேண்டினார்கள். இந்த மூன்றையும் அவர்கள் செய்த பொழுது இன்னும் ஒன்று அங்கு உருவாகிறது. என்னவென்றால், அவர்கள் செவிமடுக்க தொடங்கினார்கள். They started listening. அதாவது இப்பொழுது இந்த வார்த்தை பெருகுகிறது, துன்பங்கள் அதிகரிக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் செபித்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு அழகான செய்தி கொடுக்கப்படுகிறது. அதாவது பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள். அதாவது அப்போஸ்தலர்கள் தாங்கள் விரும்பியபடி தன்னுடைய சக தோழர்களை அனுப்பவில்லை. அவர்கள் பல இடங்களுக்கு தங்களுடைய சக தோழர்களை அனுப்புகிற பொழுது ஒரு வேண்டுகோளை ஆண்டவர் கொடுக்கிறார். சவுலையும் பர்னபாவையும் நீங்கள் விரும்பியபடி அனுப்ப வேண்டாம், அவர்களை சற்று ஒதுக்கி வையுங்கள்.
ஏனென்றால் அவர்களுக்கென ஒரு விசேட பணியை நான் என்னுடைய மனதில் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த செபத்திலும் தபத்திலும் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் செவிமடுக்க தொடங்குகிறார்கள். அப்படி செவிமடுக்க தொடங்குகிற பொழுது தான் அன்பார்ந்தவர்களே, திருச்சபை ஒரு பெரும் வளர்ச்சி காணுகிறதை பார்க்கிறோம். சவுலும் பர்னபாவும் பெரும் வச்சிர தூண்களாக இந்த புற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாளர்களாக மாறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல வேலைகளை செய்கிற பொழுது நாங்கள் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எதை வைத்திருக்கிறார், எந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தமஸ்கு நகரிலே அந்த சவுல் கீழே விழுந்த பொழுது அவர் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன், நான் விரும்பியதை அல்ல, நீர் விரும்பியதை. ஆகவே தான் இந்த செவிமடுத்தல், இந்த சமூக தொடர்பு ஆண்டிலே சாதாரணமாக கூடிய சகோதரங்களுக்கு நாங்கள் செவிமடுப்பதற்கு மேலாக இறைவனுக்கு செவிமடுக்க வேண்டும். ஆகவே மாந்தவர்கள், இன்றைய நாளிலே இந்த திருத்தூதர்கள் செய்தவற்றை நாங்கள் மனதிலே கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சிக்கலான தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது, வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கிற பொழுது, எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டியது நோன்பிருந்து செபிக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அவ்வாறு செவிமடுக்கிற பொழுது ஆண்டவர் வழியை நமக்கு காட்டுவார். என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும். இந்த வழியையும் உண்மையும் வாழ்வை கொடுக்கக்கூடியவர் இயேசு. அதற்காக நாங்கள் செவிமடுக்கிற பொழுது அவர் எங்களை சரியான பாதையில் நடத்துவார். ஆகவே இந்த அருளுக்காக மன்றாடுவோம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திடப்படுத்துபவரான தந்தையே இறைவா, எமது திரு அவையானது ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் உம்மை நோக்கிய எதிர்நோக்கிலும் கட்டியெழுப்பப்படுவதற்கு தேவையான உமது உடனிருப்பையும் தூய ஆவியின் வழிநடத்தலையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரான தந்தையே இறைவா, எங்களது இளையோர் சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்பவர்களாக விளங்கிட அவர்களை நீரே வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அநாத இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, போதைப் பொருட்களிலும் தவறான உறவுகளிலும் தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு நல்ல பாதையினையும் அவர்கள் குடும்பங்கள் மட்டில் அவர்களுக்குள்ள பொறுப்பினையும் உணர்த்தி மனமாற்றத்தின் பாதையில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நீ தந்திருக்கின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் நாளாந்த உமக்கு செவி கொடுக்க நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாய் பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெற செய்திட உமை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது முன்னியாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றுமே வாழ்ந்து வருகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி மங்க அனைகுலத்தின் மாந்திர மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டதோர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருளாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் வைத்தலும் நோக்குடன் துகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துணை புகழ்ந்து திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென்ன? ஊராய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகையென்னு மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக.
ஆண்டவே, விண்ணக மறைகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.